யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க ஏர்போர்ட் வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் இளநிலை அதிகாரி உட்பட வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. இனிஷியல் சேலரி பர் மந்த்துக்கு 40,000 1,40,000 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 50,000க்கு மேலே கிடைக்கும். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகிரி, உமன் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸே கிடையாது. இவங்க ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க செப்டம்பர் 7 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. 300+ வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது ஏஏஐ அப்படின்னு சொல்லுவோம். இங்கேருந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ் அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கேட்டகரியில் வேரியஸ் டிசிப்ளினில் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம் தான். ஓகேங்களா? கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் தான். இங்கேருந்து நமக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் இதுதான், www.aai.aero. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்த வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா 300+ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேனேஜர் கேட்டகிரி, அதேமாதிரி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகிரின்னு சொல்லி வேரியஸ் டிசிப்ளினாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேனேஜர் கேட்டகிரியில் சிவிலில் பார்த்தீங்கன்னா 145 வேக்கன்சிஸ் இருக்குது. கம்யூனிட்டி வரியாக வேக்கன்சிஸ் பிரேக்கப் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுலேயே மேனேஜர்லேயே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கேட்டகிரியில் 16 வேக்கன்சிஸும், ஃபினான்ஸில் 34 வேக்கன்சிஸும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 5 வேக்கன்சிஸ், ஆர்கிடெக்சரில் 4 வேக்கன்சிஸ், லாவில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது, ஃபயர் சர்வீசஸில் 14 வேக்கன்சிஸ், ஆப்ரேஷன்ஸில் 28 வேக்கன்சிஸ், கமர்ஷியலில் 9 வேக்கன்சிஸ் இருக்குது, கார்ப்பரேட் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது, கார்ப்பரேட் கம்யூனிகேஷன்ஸில் 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகிரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயே உங்களுக்கு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவில் ஃபினான்ஸில் 36 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க, லாவில் 6 வேக்கன்சிஸும், ஆப்ரேஷன்ஸில் 79 வேக்கன்சிஸ், சர்வே அண்ட் கார்ட்டோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா 8 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டிசிப்ளின்லையும் உள்ள வேக்கன்சிஸை கம்யூனிட்டி வரையாக பிரேக்கப் இங்கே கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேட்டகரிக்கும் வேக்கன்சிஸ் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதோட பிரேக்கப்புமே இங்கே கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்கள். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேனேஜர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் சொல்லியிருக்காங்க. பிஇ பிடெக்கில் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ரெலவெண்ட் ஃபீல்டில் உங்களுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? அதேமாதிரி இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் மேனேஜர் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு பிஇ பிடெக்கில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா எலிஜிபிள். போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸாக 3 இயர்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேனேஜரில் ஃபினான்ஸு. இந்த போஸ்ட்டுக்கு மாஸ்டர் டிகிரியில் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வித் ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் வித் ஸ்பெஷலைசேஷனில் ஃபினான்ஸ் எடுத்து படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அல்லது காஸ்ட் அக்கௌண்டன்ட் அல்லது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அல்லது சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனலிசிஸ்ட் இந்த மாதிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அடுத்த மேனேஜரில் ஐடி போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கு ஃபுல் டைமில் ரெகுலரில் பேச்சுலர் டிகிரி, அதாவது பிஏ அல்லது பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐடி, எலக்ட்ரானிக்ஸ் இது ரிலேட்டடாக படிச்சிருந்தால் எலிஜிபிள். அல்லது ஃபுல் டைம் மாஸ்டர்ஸ் டிகிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்குமே ரெலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து மேனேஜர் ஆர்கிடெக்சரில் ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி ஆர்கிடெக்சர் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்கிடெக்சர் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அடுத்து லா. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டிகிரி
இன் லா வந்து முடிச்சிருக்கணும். அதே மாதிரி அல்லது 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் ரெகுலர் கோர்ஸ் வந்து முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அட்வொகேட்டோட பார் கவுன்சிலில் என்ரோல் பண்ணியிருக்கணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க. ஓகேங்களா. அடுத்து மேனேஜரில் ஃபயர் சர்வீசஸில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஃபுல் டைம் ரெகுலரில் பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜி, அதாவது பிஏ பிடெக்கில் ஃபயர் இன்ஜினியரிங்கோ அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் எலிஜிபிள். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நெக்ஸ்ட்டு மேனேஜரில் ஆப்ரேஷன்ஸ் போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கு கிராஜுவேஷனில் சயின்ஸ் அண்ட் ஃபுல் டைம் ரெகுலர் MBA முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. கிராஜுவேஷனில் சயின்ஸ் கேட்டகரியில் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அதோட ஃபுல் டைம் MBA வந்து முடிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் டியூரேஷன் கோர்ஸ். ஓகேங்களா. அல்லது ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். BA BTech முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் 3 இயர்ஸ் வேணும். அடுத்து கமர்ஷியல் கேட்டகரி. இந்த போஸ்ட்டுக்கு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஃபுல் டைம் ரெகுலர் MBA அல்லது MBA வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருந்தா எலிஜிபிள். அதில் ஸ்பெஷலைசேஷனாக மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது பேச்சுலர் டிகிரியில் இன்ஜினியரிங் BE முடிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அடுத்து கார்ப்பரேட் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ். இந்த போஸ்ட்டுக்கு போஸ்ட் கிராஜுவேஷனில் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருக்கணும் அல்லது ஆப்ரேஷன் ரிசர்ச்சு அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அல்லது அப்ளைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அல்லது எக்கனாமிக்ஸ் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அல்லது மேத்தமெட்டிக்ஸ் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இதுலேயே கார்ப்பரேட் கம்யூனிகேஷன்ஸில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஃபுல் டைம் ரெகுலர் பேச்சுலர் டிகிரி மாஸ் கம்யூனிகேஷனோ ஜேர்னலிசமோ லிட்ரேச்சரோ அல்லது ஹிந்தி அல்லது இங்கிலீஷில் முடிச்சிருந்தா எலிஜிபிள். அதோட போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி பார்த்தீங்கன்னா ரெகுலரில் டிப்ளமோ வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ் ஜேர்னலிசம் மாஸ் மீடியா மாஸ் கம்யூனிகேஷன் ஸோ இந்த மாதிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவில் ஃபினான்ஸில் போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கு MBA முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். CA முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் முடிச்சிருந்தாலும் சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனலைசிஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். இந்த போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல, ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள். அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவில் லா. இந்த போஸ்ட்டுக்கு ப்ரொஃபஷனல் டிகிரி லா முடிச்சிருக்கணும். அட்வொகேட்டோட பார் கவுன்சிலில் என்ரோல் பண்ணியிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து ஆப்ரேஷன்ஸ் கேட்டகரி. இந்த போஸ்ட்டுக்கு சயின்ஸில் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஃபுல் டைம் ரெகுலர் MBA வந்து 2 இயர்ஸ் டியூரேஷனில் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். அல்லது BE முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் சர்வே அண்ட் கார்ட்டோகிராஃபி. இந்த போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரியில் இன்ஜினியரிங்கோ டெக்னாலஜியோ சிவிலில் வந்து முடிச்சிருந்தா எலிஜிபிள். அல்லது மாஸ்டர்ஸ் டிகிரி சயின்ஸில் வந்து ஜியோகிராஃபி முடிச்சிருந்தா எலிஜிபிள். அல்லது மாஸ்டர்ஸ் இன் ரிமோட் சென்சிங் அண்ட் ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அல்லது மாஸ்டர்ஸ் டிகிரியில் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அல்லது மாஸ்டர்ஸில் ஜியோமேட்டிக்ஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் விண்ணப்பிச்சுக்கலாம். பாஸ் மார்க் வச்சுருந்தாலே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மேனேஜர் போஸ்ட்டுக்கு 32 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு 27 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். இது இல்லாமல் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC/STனா 5 இயர்ஸ், OBCனா 3 இயர்ஸ், PWD கேட்டகரி இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆகஸ்ட் 8ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆகஸ்ட் 8ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் மேனேஜர் கேட்டகரிக்கு 60,000 1,80,000 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. இது பேசிக் பே மட்டும்தான். இது இல்லாமல் அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 80,000 மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ். இந்த போஸ்ட்டுக்கு 40,000 1,40,000 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 55,000 மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன அலவன்சஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்கங்கிறத சொல்லியிருக்காங்க. இன் அடிஷன் டு பேசிக் பே, டேனர்ஸ் அலவன்ஸு, பர்க்ஸு, பேஸ் அதிலே பார்த்தீங்கன்னா 35% வந்து பேசிக் பே இருக்கும். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு அதேமாரி இன்க்ளூடு CPF, கிராடிட்டி, சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸு, மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்னு சொல்லி எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்சஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் தான். இது ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இந்த போஸ்ட்டுக்கு செப்டம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க டைம் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன், சப்சிக்வெண்ட் டெஸ்ட்டு, அதேமாரி இன்டர்வியூ இதெல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம்.
எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. வேலிடுனா மெயில் ஐடி மொபைல் நம்பர் தரணும், அதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து பார்த்துட்டு விண்ணப்பிச்சுக்கிங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. உங்களோட ஃபோட்டோகிராஃபு, அதேமாதிரி உங்களோட சிக்னேச்சரு, லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், இதெல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அது இல்லாமல் தேவையான டாக்குமெண்ட்ஸ், ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரி உமன் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மற்றவங்கெல்லாம் 1000 rupees ஃபீஸ் பெய்ட் பண்ணணும். இதையும் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியம் பெய்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் 1 by 1 எல்லாமே ஒரு தடவை படித்து பார்த்துட்டு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கிங்க. உங்களுக்கு ஏதாவது குவைரிஸ் இருக்குது, அதை கிளியர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட குவைரிஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இதோட ரிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.